எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கார் ஓட்ட போகிற வீடியோங்க. அதுவும் நான் கார் ஓட்ட போகிற வீடியோ. தனியாக அதுவும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் கூட இல்லாமல் தனியாக எடுத்து ஓட்ட போகிறேன். உனக்கு ஓட்ட தெரியுமா தம்பின்னா, அந்த சித்தப்பா ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்எல்ஆர்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்காக வெயிட்டிங்கு லைசன்ஸுக்காக. அது போய் ஒரு நாள் எடுத்துடணும். மற்றபடி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் இத்தனை நாளாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இனிமேல் நீ தனியாகவே எடுத்து இந்தாண்ட போகலாம், நீனே ஓட்டுப்பா, தொட்டத்துக்கெல்லாம் நம்ம தேவையில்லை, இனிமேல் நீ தான் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு நம்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு இன்றைக்கி நான் தனியாக எடுக்க காரணம் என்னன்னா, நேற்றே நான் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் கவர் மாற்றுறதுக்காக நாங்கள் அரியலூர் போயிருந்தோம். அந்த சித்தப்பா தான் விட்டுறாங்க. அரியலூர் வரையும் காரை எடுத்துகிட்டு வந்து ஷோரூமில் விட்டுறாங்க. ஷீட் கவர் மாற்றிட்டு அவங்க பையனுக்கு எக்ஸாம்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு போயிட்டாங்க. திருச்சி வரையும் அவங்களால வர முடியல காரை எடுக்கிறதுக்கு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அதான் நீ ஓட்ட தெரியுமில்ல, நீனே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பாருங்கள், நைட்டில் ஃபஸ்ட் டைமு தன்னந்தனியாக ஒரு 22 கிலோமீட்டர் நான் அங்கேருந்து ஷோரூம்லேருந்து நம்ம வீடு வரையும் ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். கற்றுக்கிட்டதுனால நல்லா ஓட்ட தெரிஞ்சிச்சு. ஸோ அதை இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வீடியோ எடுத்து மக்களாகிய உங்கள்கிட்ட காட்டுவோமேன்ட்டு ஒரு ஆசை. அதனால் கார் ஓட்ட கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, கியர் எங்கே இருக்குது, டேஞ்சர் லைட் என்ன அது இது எதுவுமே தெரியாமல் இருந்தேன்னா, இன்றைக்கி கார் எடுத்து நவுற்றி கொஞ்சம் தூரம் போயிட்டு வர அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். இது என்னாலேயே எனக்கே நம்ப முடியல, நம்ம தான் ஓட்டுறோமான்னு. ஸோ நல்லா ஓட்டுற மக்களே. காரு ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஸ்டார்டிங்கில் நல்லா ஓரளவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி காரை ஓட்டி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். அப்பாவை கூட உட்கார வச்சுட்டு கார் ஓட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி அதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் எப்படி கார் ஓட்டுறேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம காருக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சைடு ஃப்ரேம் ஓட்டினாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மேட் கொடுத்தாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வீல் கப் மாட்டியிருக்காங்க காருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நேற்று ஷோரூமில் இந்த வீல் கப்பும் இதுவும் போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு நேமே தெரியல. இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஷீட் கவர். நம்ம காரோட ஷீட் கவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷீட் கவர் மாற்றிட்டாங்க. ஷீட் கவர் போட்டதும் கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ள ஃபுல்லாக நம்ம காரோட ஷீட் கவருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குது. சீட் கவர் போட்டதுமே கார் லுக்கு நல்லா வந்துருச்சுங்க. நாங்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிருப்போம். அப்பாவுக்காக தான் வெயிட்டிங்கு. அவர் கொல்லையிலேருந்து வர லேட் ஆகிடுச்சு. என்ன சாப்பிட்ற? தேங்காய் வைக்கிறாரெல்லாம் ஊருக்கு போயிட்டான். என்ன சொன்னான்? பார்க்க வாங்குங்கிறானா. மக்களே பார்த்திங்கன்னா, நித்திக்கு அவங்க சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போய் விட்டுருக்கோம். ஒரு 4 நாள் இருந்துட்டு வா அப்படின்ட்டு. அதனால் போயிருக்காங்க. ஆனால் அங்கே தான் இருக்கான்னு ஒழிஞ்சு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காது. தாத்தா மாமா சும்மா ஃபோன் அடித்து விசாரிக்காது. நான் அங்கே இருக்கேன், அங்கே என்ன நடக்குதுங்கிறது அப்படிங்க சொல்கிறது. வர சொல்கிறான் அப்பாவை ஃபோன் அடித்து கொல்லையில் இருக்கிறப்ப. ஸோ எப்பா காரு எடுத்து ஓட்ட போகிறேன், நீ பின்னாடி உக்காந்துட்டு வா. எப்படி ஓட்டுறங்கிறத பாரு. சரி. நேற்று நான் அரியலூர்லேருந்து கார் ஓட்டிகிட்டு வந்தேன் இல்லையா, அது தனியாக தான் வரேன்னு உனக்கு தெரியும். உனக்கு எப்படி இருந்துச்சு? தனியாக ஓட்டிட்டு வரலாம். அப்படியே கையிலே வச்சுட்டு பேசு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இல்லை, ஆள் கூட நல்லா ஓட்டால் அழைச்சிட்டு போக போயிட்டு இருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லாமல் சேருவானா சேர மாட்டானோ நினச்சிருப்பேன். சேர மாட்டான்னு இல்லை, அது வந்துடுவோம் பொறுமையாக வர முடியாமல. இந்த மனசுக்குள்ளே ஒரு பயம். எனக்கு நைட்டில் ஓட்ட கற்றுக்கிட்டதும் ரொம்ப இதாகிடுச்சு. அத்தனை லாரி அத்தனை பஸ்ஸு வந்தாலும் பொறுமையாக ஸ்லோவாக ஆகி பேரிகாட்டெலாம் ஏறி சூப்பராக சொன்னாப்பிள்ளை பின்னாடி வந்தாப்பிள்ளை நம்மளுக்கு சுப்பிரமணியம். அவர் கீழப்பள்ளூர்லேருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டார். தேவலாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஓட்டுறான் அப்படின்னாரு. அப்புறம் என்ன, எனக்கு இருமா பஞ்சமே இல்லையான்னு. சரி. ஸோ மக்களே, காரில் கிளம்ப போகிறோம். வெளில போகலாமா மக்களே? சும்மா சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு எப்படி ஓட்டுறங்கிறது அப்பாவுக்கு தெரியாது இல்லையா நான் எப்படி ஓட்டுவேங்க. அதனால் அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டி காமிச்சு கொண்டு வர போகிறேன். அப்படியே உங்களுக்கும் காட்ட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு செல்ஃப் ட்ரைவ் நானாக
கார் வாங்கி நானும் ஓட்ட கற்றுக்கிட்டு இப்போ முதல் தடவையாக அப்பாவை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஓட்ட போகிறோம். போகலாமா? வாங்க. ஏசி போட்டு வச்சிருக்கே? ஏசிலாம் ஒன்றும் போடல. இது எப்படி கார் வெளியில் எடுத்தேன் உள்ளேருந்து. பரவாயில்ல, நல்லா எடுத்துருக்கேன். சரி, நீ பின்னாடி ஏறி உட்காரு போ. இவள் சேர்த்து விட்டா முன்னாடி எப்படி போகிறேன்னு பார்ப்போம். இவன் வந்து முன்னாடி உட்காந்துட்டான், அப்போ தான் வீடியோ எடுக்க நல்லாயிருக்கும். கேமராமேனை பார்த்துக்குங்க. நொங்கு வெட்ட வந்தால சந்தோஷம் தான். கண்ணாடியை க்ளோஸ் பண்ண என்னப்பா, கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல, காற்று உள்ளே இருக்கிற வெப்பம் போகட்டும். நான் ஒன்றும் செவனு குந்திக்கிட்டு பார்க்குறேன், நீ எப்படி ஓட்டுறது தான். அவ்வளோதான். சரி சந்தோஷம். ஃபோனை வந்து இங்கே உள்ள வச்சுடு. சீட் பெல்ட்டு போட்டு, சீட் பெல்ட்டு போடு. பஸ் வரத்துக்குள்ள போயிடலாம். ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் டச் பண்ணாலே போதும். இப்படி நான் அங்கேருந்து உள்ள வரேன். அப்பா, காருக்குள்ளே உட்காந்துனா கார் ஓட்டணும்னா ஆசையாக இருக்கு. அந்த சீட்டில் உட்காந்த பிறகு தான் தொட லைட்டாக நடக்கும். ஏன் நடக்குது? போகிற மக்களே ஃபஸ்ட் டைமாக எப்படி காட்டுங்க, மூவ் ஆகுறத காட்டு, எப்படி மூவ் பண்ணுறேன்னு. அப்பா எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்கள் மக்களே. இப்படி ரொம்பலாம் முடியாது, ஃப்ரீயாகவே பிடிக்கும். அப்பா எப்படி உட்காந்துருக்காங்க. போகலாமாப்பா? போகலாம். இந்த சந்தோஷ கையில் தான் இருக்குது. வீடியோ நல்லா வருது. நானும் கார் ஓட்ட போகிறேன். இந்தபடி மூவ் பண்ணி பார்ப்போம். முன்னாடி வேறு 2 ஆயாக்கள் ஒத்து உட்காந்து. அது குந்தி கிடக்கு அங்கே 1 கிலோமீட்டரில். அது ஏன் பார்க்குற எப்படியே வரைக்கும் இவத்த தான் உட்காந்துருக்கோம். அவத்த குந்தின்னா அங்கேயே போகிறேன். சரி, நவுத்தோம். சொல்லவே கூடாது, நானாக பண்ணணும். அப்போ தான் எனக்கு எவ்வளோ மைண்டில் இருக்கணும். அவத்த ஆரம்பிச்சாச்சு காரு. போகலாம், கொஞ்சம் விடு போகட்டும். நீ எதுவும் வாயை திறக்கக்கூடாது. சரி, ஓட்டுறவங்களுக்கு தானே தெரியும், குழப்பக்கூடாது. எப்படி மக்களே, மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு கியர் போட்டு. ஐயோ, சீட் பெல்ட்டு போடல. அதான் நான் எல்லாத்தையும் மறந்தேன்னா ரொம்ப மன்னிச்சுக்கங்க மக்களே, தப்பு பண்ணிட்டேன். என்றைக்குமே சீட் பெல்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்டா ஹேண்ட் பிரேக் எடுன்னா சீட் பெல்ட் எடுக்கணும்னு சொல்லலை, சீட் பெல்ட் போடணும்னு சொல்ல மாட்டேன். அப்பா காட்டு, எப்படிப்பா வண்டி எப்படி மூவ் பண்ணுறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி ஓட்டுறேன்னு பார்க்கலாம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வருது. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாரிங்கரையும் வந்தது. அதை விட வரனா லாரி. இப்போ பாரு, ஆட்டோ வருதா, லைட்டாக பிரேக் அடித்து அப்படியே சைடு கொடுத்து போகிறேன். இதெல்லாம் ஓட்டுவேனான்னு கூட எதிர்பார்க்க மாட்டேன். இப்போலாம் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால். இப்போ பரவாயில்ல. நம்ம ஊர் ரோடை காட்டுங்களேன். இதே காரு இப்போ புதுசாக ஓட்டணும், 2 வீலர் ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் ரோடு. இந்த மாதிரி ரோடு வந்து பள்ளமாக மேடும். இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல, வர உருவாலும் அவ்வளோ ஜல்லி பேர்ந்து கிடக்குது. காரு டயர் தான் போயிட மாட்டுது. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, காரு கற்றுக் கொடுத்தாங்களே எனக்கு, அவங்க சொல்லி கொடுத்தது என்னென்னா ஸ்லோவாகவே என்றைக்குமே ஸ்லோவாக போகிறதுனால வந்து நமக்கு நல்லது தான். ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அவசரம் இல்லை. ஸ்லோவாக போனால் கண்ட்ரோல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டுறப்ப. அதனால் எப்போதுமே ஸ்லோவாக போகணுன்னு சொன்னாங்க. அதனால் ஸ்லோவாக போனதுனால தான் நான் இவ்வளோ கற்றுக்க முடிஞ்சது இந்த அளவுக்கு. காருனால் நமக்கு ஓட்ட முடியுமாங்கிற காலம் போய், காருனால் என்னென்னு ஓட்டுவாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியும். நான் உக்காந்துக்கிட்ட பிறகு இவ்வளோ தானே விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா கற்றுக்கணும். இப்போலாம் இதெல்லாம் சும்மா சாதாரண 0.1% தான் நம்ம கார் ஓட்டுறோம். இன்னும் எவ்வளோ இருக்குது இதெல்லாம். பாருங்க, ஊர் வந்துருச்சு. ஊருக்குள்ளெல்லாம் எப்படி போகிறேங்கிறது தான் முக்கியம். அப்புறம் இந்த அம்மாலாம் அப்படியே தான் நிற்கும். விலவெல்லாம் விளாதுவா அதுவா ஆறுன்னு அடித்தாலும் நவர மாட்டாங்க.
வில்லேஜில் மட்டும் அப்படி தான், நம்ம தான் பார்த்து ஓட்டணும். இப்போ வந்து இந்த டர்னிங்கை காட்டு. ஏன்னா அந்தானை வந்து ஏரி மக்களே, இப்போ இந்த டர்னிங்கில் ஏறி போகணும், அங்கேருந்து வண்டி வரணும், 2 சைடும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு இந்த டர்னிங்கில் ஏற்றி காட்டணும். ஏன்னா நேராக போனால் ஏரியில் இதெல்லாம் மறுநாள் கற்றுக்கிற அன்னைக்கு எப்போ இதில் எப்போ நம்ம போக போகிறோம்னு நினச்சேன். இப்போ பரவாயில்ல மக்களே, நம்மளும் கற்றுக்கிட்டாச்சு. இந்த ஏரி வரமாலாம் ஓட்டுறப்பெல்லாம் இந்த டர்னிங்கை தாண்டினாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஏரியெல்லாம் தாண்டி நம்ம அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வரோம். ஸ்லோவாக ஓட்டுறதுனால தான். நான் ஃபாஸ்ட்டாக என்றைக்கு வேணாலும் கற்றுக்கலாம், ஸ்லோவாக போனால் கண்ட்ரோல் கிடைக்கிது, அதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு ஓட்டுவேன் அப்படிங்கிறத சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலண்ணா. அப்பாட்ட கேட்டு எப்படிப்பா என் டிரைவிங் இருக்கு, மக்கள்கிட்ட சொல்லு, என்ன மாதிரி ஓட்டுறான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லு. பரவாயில்ல மகளே, மொதல் நாள் ஏறி குந்தும் போது கூட கால் கையெல்லாம் தடன்னு ஆடுச்சு. இன்னைக்கு பார்க்குறேன் பரவாயில்ல, சர்வீஸ் ஆகிடுவான். ஆனால் தொடர்ந்து டர்னிங்கிட்ட ஆப்போசிட்டில் கார் வருது, எப்படி போகிறேன்னு பாரு. அப்படியே அவ்வளோதான். நம்ம ஸ்லோ பண்ணி நம்ம அவங்களுக்கான பாதையை விட்டாலே அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க மக்களே. இதான் அவங்க சொல்லி கொடுத்தது. உனக்கு ஒன்றுமே தெரியலையா, உனக்கு ஒன்றுமே டிரைவிங்கை பற்றி தெரியலையா தம்பி, ஆப்போசிட்டில் லாரி வருதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வந்து வண்டியை நிறுத்தணும்னு கற்றுக்க. அவங்களுக்கு வழி விட்டு ஒன் சைடு ஏறி நின்று கற்றுக்கிட்டேன்னா அவங்களே போய்ப்பாங்க. எல்போர்டுன்னு போட்டிருக்கு வண்டியில் புதுசு அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வழியை விட்டோம்னா அவங்களே கற்றுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களே போய்ப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நம்ம யாரையும் போய் ஓவர் டேக் பண்ணுறதோ ஏறி போகிறதோ எதுவுமே கிடையாது. நமக்கான ரோட்டில் பொறுமையாக போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்லாம் இருக்காங்க, சும்மா நம்மலாம் இப்போ தானே கற்றுருக்கோம், அதனால் பொறுமையாக எடுத்து பொறுமையாக ஓட்டுறோம். அதுவும் அப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு வேகனாங்கிறதே யோசிக்க கூடாது. வேறுங்க டூ வீலர்லேயே என்ன ஸ்பீடில் வராங்கன்னு. அது ஸ்பீடு அந்த பையனுக்கு இதான் தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்ச பையனா? நம்ம டீம்டா, நங்கு வெட்டுற டீம் தானே. காட்டு தலைவன தலை. என்ன பண்ணிட்டீங்க? நங்கு இருக்கா அங்க காட்டு. தான் இருக்க போகணுமா? கிடைக்குமா தலை? வாங்க போயிட்டு வரட்டா. அவங்க நல்லா பார்த்துங்க, நம்ம நொங்கு வெட்டுற அந்த பசங்க தான். அந்த பையன் தான் வரல புதுசா இருக்காப்புல. சரி போயிட்டு இந்த வித்த திரும்பி வந்துடுவேன். திரும்பி வர நொங்கு வெட்டலாமா? சரி பின்ன இந்த இடத்துல திருப்பிலாமா? வேணாம் போயிட்டு வரோம். செத்த நேரத்தில் எங்க எத்தாங்கடி போயிட்டு வரோம். இன்னும் ஏறி போ. ஊரை தாண்டுறோம். 2 வேகத்தடை இருக்கும் இங்கே. கற்றுக்கிற டைம்லலாம் வண்டியில் உட்காந்த அன்றைக்கெல்லாம் லாரி வந்துச்சு, இன்றைக்கி லாரியை காணும். ஆடுலாம் வரும், கிராமத்தில் ஓட்டினா தான் ஆடு மாடு எல்லாமே வரும், பார்த்து தான் ஓட்டணும். எப்பா நீ ஓட்டிட்டு வரியாப்பா? நான் நீ இருக்கும்போது ஓட்டலப்பா. நீனே அறவர அப்படிங்கிறியா? டிரைவர் வர நீ ஓட்டுறான். சித்தப்பா வர நீக்கி ஓட்டிக்கிறேங்கிறியா? ஒரு 2-3 நாள் எவ்வளோ இருக்குன்னு கையில். இல்லை ஆமாம், அப்புறம் தான் எடுக்கணும். நம்ம ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டிட்டிங்கன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்கும். அதாவது டபுள் ரோடாக இருக்கும். நம்ம ஊர் வில்லேஜ் சைடு சிங்கிள் ரோடு தானே,
இது வந்து டபுள் ரோடாக இருக்கும். ஆப்போசிட்டில் எந்த வண்டி வந்தாலும் நம்ம ஒரு ரோடை பிடிச்சி நேராக போயிட்டே இருக்கலாம். அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட. இது உக்காந்துட்டு போகிற மாரி. சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறது தான் கஷ்டம். ஆப்போசிட்டில் லாரியோ ட்ரக்கோ ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா சைடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், இடம் இருக்காது. இதுலலாம் எது வந்தாலும் நம்ம பாட்டுக்கு இடம் கொடுத்து நம்ம பாட்டும் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அதுலேயும் கொஞ்சம் நாளாகுண்டா சர்வீஸ் ஆனால் இடம் கொடுத்துக்கலாம். இல்லை அதுவும் அப்படி தான். சிங்கிள் ரோடும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்ச்சிக்க, அதுக்கும் சைடு கொடுக்க தெரியும். சிங்கிள் ரோட்டில் சைடு கொடுக்கணுன்னு பள்ளத்தில் இறக்கிடக்கூடாதுல்ல, அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம பஸ்ஸு ஸ்கூல் வேனு எல்லாம் போன பிறகு நான் வண்டி எடுக்கலாம்னு நினைப்பேன். தேர்டு கியரில் போயிட்டுருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தேர்டு கியரில் போயிட்டுருக்கு. இதோட முடிச்சுக்கலாம்ல. இப்போ இந்த டர்னிங்கிட்ட ரிவர்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. அங்கே திருப்பி அங்கே போயா அங்கே. ஏன்னா அப்பாவுக்கும் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு நாள் டச் இல்லைனாலும் கஷ்டமாகிடுது. தொடர்ந்து இப்படி உட்காந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் ட்ரெயிலையும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது மக்களே. அதுக்கு என்ன வேலை? ஓட்டி கற்றுக்க வேண்டியதான். இது ஒரு டர்னிங் வரும், இதில் ரிவர்ஸ் விட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. இதுக்கே திருப்பிக்கலாம்லப்பா? உனக்கு தான் அர்ஜென்ட்டுங்கிற. எங்கே அர்ஜென்ட் ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் வேற என்ன அர்ஜென்ட் இப்போ எனக்கு? இப்படியே ரவுண்டு போட்டு திருப்ப முடியாதா? அப்படியே திருப்பலாமா? விட்டு போ, நல்லா போ, உள்ள ரிவர்ஸே விடானாங்கிறியா? நல்லா ஓரமாக போ. இன்னும் இங்கே போயிருக்கணும். இது வேற ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு அது உனக்கு போய் பாரு. இன்னும் போ கங்கில். அப்பா நல்ல ஐடியா கொடுத்துட்டாருங்க. நீ யூட்டர்னே போட தேவையில்ல. இதில் போய் அகலத்தில் போய் யூட்டர்ன் போடுறேன். இப்போ வா, இது ரிவர்ஸே வர தேவையில்ல, யூட்டர்ன் போடு அப்படின்னாரு. பொறுமையாக போ, வரலாம் வா. விடு, என்ன விடு, இடம் இருக்கு, போ, போயிட்டு வா. அப்படியே வா, போகலாம், போ. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. இடமெல்லாம் இருக்கு. ஆஃப் ஆனால் பரவாயில்ல, எடு, போகலாம், போ. இடம் இருக்கு, இன்னும் விட்டு திருப்பு. அவ்வளோதான். இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும்ல. இப்போ இப்போ இவ்வளோ அகலம் இருக்குது. இதில் போய் ரிவர்ஸ் போகிறோம். ரிவர்ஸே போகாமல் சுலப வரணும். எதுவும் வண்டி கிண்டி இல்லைன்னா அப்படியே நிப்பாட்டி அந்த நேரம் பார்த்து திருப்பி வண்டி தான். ரிவர்ஸே போகல தான். வண்டியை மட்டும் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கணும். ரிவர்ஸ் போகாமல் ரோட்டில் கட் அடித்து வந்திருக்கேன். முன்னாலாம் திருப்பினா ரிவர்ஸ் போயிட்டு தான் வருவியா? ரிவர்ஸ் போயிட்டு தான் வரும், ரோட்டில் கட் பண்ண மாட்டேன். பொறுமையாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை ஆகிற? செகண்ட் கியரு. நம்ம இந்த அளவுக்குலாம் வண்டி ஓட்டோம்னு நினச்சி கூட பார்க்கல. என்னப்பா தலை சுற்றுது, மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ இந்த அளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டோம். சும்மா இந்த மாதிரி சிங்கிள்லாம் வரும்போது ரேஸாக ஆடினா தட்டினா போதும். அவங்க வந்து எதிர்க்க வர ஆளுக்கு இங்கேருந்து போகும்போது போகிறவங்க தான் அடிக்கணும். முன்னாடி போயிட்டு இருக்காது தான் பின்னாடி இந்தமா கிராஸ் பண்ணோம். பேரிக் கார்டு ஒன்று வருது. எப்படி மக்களே, வேறு எல்லாம் அசால்ட்டாக ஏறி வரேன்னா இதுக்கு பேர் டிரைவிங் ஆடா அப்படிம்பீங்க. அதனால நமக்கு இது எவ்வளோ பெருசுன்னு தாங்க தோணுது. காருன்னா நவுத்த முடியாத காலம் போய் இப்போ ஏறி வரேன்ல, அதுவே பெருசு தான் தோணுது. அப்பாவை வச்சுக்கிட்டு அழகா ஒரு ரைடு, சின்ன ரைடு. அப்பாவுக்கு ஹாப்பியாப்பா? பரவாயில்லையா? இந்த அளவுக்கு நவுத்திட்டேன்னு நினச்சேன். டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு. அதான் நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 4 நாளைக்கு போக வந்தீங்கன்னா அப்புறம் உட்காந்துரும். டாப்பில் போகிறோம். டாப்புக்கு நம்ம வண்டியில் இல்லை, கியரும் அடிக்கடி ஒவ்வொரு ஆள் இல்லாத இடத்துல மாற்றி பார்க்கணும். அப்போ தான் சர்வீஸ் வரும். சும்மா செகண்ட்லேயே தேர்ட்லேயே போகக்கூடாது. கியரும் அடிக்கடி 4 வரையும் போனாலும் ஆள் இல்லாதப்போ போயிட்டு எப்படி கண்ட்ரோல் கிடைக்குதுன்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா 2லேயே தான் லிமிட்டுன்னா அதோடய தான் இருக்க வேண்டிதான். எல்லாமே கற்று வச்சுக்கணும். கற்றுக்கலாம் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். அதான்
நான்லாம் இப்போ சென்னை போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன நீ காலைல கிளம்புனா 4 காலைல போயிடலாம். ஒரு நைட்டு என்ன பண்ணிருக்கு ஆப்போசிட்ல லாரி வருது. பொறுமையாக அதை அப்படியே காட்டு. நீ பாட்டு நீ உன் ரோட்டில் போவாங்க போயிடுவாங்க. நம்ம ஊரில் மெயின்ஸ் லாரி அதிகங்க, அதனால ஆப்போசிட்டில் பார்த்து தான் வரணும். நீ பாட்டு போதும் அந்த அளவுக்கு நொம்பையா கலக்க போகிறா. என்ன போகலாம் நைட்டு கண்ணாடி பார்ப்பியா? ஆமாம். அப்போ அங்கேருந்து பின்னாடிலேருந்து வராங்கச்சிக்க, நம்ம ரைட்டில் ஏறுறப்ப அவங்கள பார்க்கணும்ல. அதை பார்க்கணும். இந்த மாதிரி சைடு வாங்கும்போதும் பார்க்கணும் எவ்வளோ கேப்பில் போகிறோம்னு. ஆமாம், அதுவும் பார்க்கணும். பரவாயில்லையே, உனக்கு ஐடியா இருக்கா? ஒரு 4 நாள் போட்டேன், நான் அப்புறம் உனக்கு கத்தாரேன். வெற்றி பண்ணலாம். டீன்னு இருந்தாண்ணா ப்ரோ போயிட்டு வரோம். அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க்கான், போயிட்டு வரோம். இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா? அத்தினா சொல்லு. வீடியோ போட்டு யூடியூப் டெலீட் பண்ணிடுச்சு ப்ரோ. இந்த பையன் மரத்தில் ஏறினா போலயா, அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்பு. இன்னைக்கு இருக்கா நுங்கு? சரி நாங்கள் போகிறோம். சரி பாய் ப்ரோ. சரி ஆஃப் ஆயிடுச்சு. அந்த பையன் டிராக்டர்லாம் சூப்பராக ஓட்டுறாப்புலப்பா. யார் அவர்? யாருன்னு தெரியுதானே அந்த பையன்? பாஸ்கர் அண்ணன் பையன். பாஸ்கர் மாணவன். நமக்கு சரியாக தெரியல பாடையெல்லாம். இந்த டர்னிங் தாங்க, வரப்பையும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வரப்போ மேடு, இப்போ பள்ளம், பார்த்து தான் இருக்கணும். ஸ்லோ பண்ணி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படியே இந்த பள்ளத்தில் பொறுமையாக இருக்கும். ஏன்னா பள்ளம் ரோடு அகலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிங்கிள் ரோடு திருப்புனா உடனே ஸ்ட்ரெயிட் பண்ணணும் ரோட்டை. அப்பா இல்லைன்னா இந்த இடத்துல ஆஃப் ஆகிடும் அடிக்கடி. இதுக்குங்கிட்ட நம்ம ஊருக்கு 1 கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான். சித்தப்பா நிற்கிறாரு. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கு வந்து சித்தப்பாவை கூப்பிடுவோம், வாங்க சித்தப்பான்னு. இப்போ நான் ரிவர்ஸில் இப்போ ஏற்றுறப்பையும் நான் தான் ஏற்ற போகிறேன். எப்படி ஏற்றுறேன்னு பாருங்கள். வீட்டுக்கிட்ட மட்டும் மேலே போய் நல்லா ஏற்றுறேன்னா என்னன்னு பாருங்கள். அதுக்கு வந்து சித்தப்பானா அவங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு கரெக்டாக ஏறிடுவாங்க. நம்ம கால் பார்த்து சொல்லணும், வரணும் வாங்குவாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஏற்றிடுவாங்க. ஏற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். இப்போ ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போக இன்னும் ஈஸியாகும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஏற்றணும் மட்டும் பாருங்கள். வா பொறுமையா வா, இன்னும் நல்லா வரட்டும். நேர் பண்ணிக்கலாமான்னு சொல்லு. இல்லை வா, கொஞ்சம் நேர் பண்ணு வீல கொஞ்சம். அப்படி பண்ணி இப்போ வா. வா வா. இடம் எவ்வளோ இடம் கிடக்கு, பெரிய தாராசே போகலாம். நீ பாட்டு வா, எவ்வளோ தூரம். நல்லா இங்கே வந்துருக்கணும். நீ அவுத்திய மாட்டிக்கிட்ட. வா ஏறிக்கே. அப்படியே கூட மாறிக்கலாம். வரல தரப்போ. இப்போ மாதிரி இங்கே மாறு. வா வரலாமா?
அப்பா மக்களே எப்படி ஏற்றினேன், பயந்து பயந்து தான் ஏற்றினேன். ஓரளவுக்கு ஓட்ட வருது நமக்கும். ஓரளவுக்குன்னா சும்மா பேசிக்கு தான் நம்ம எல்லாம் ஓட்டுறது. பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டோம் நம்ம. எப்பா ஆ எப்படி ஓட்டுறேன் காரு? பரவாயில்ல, இந்த அளவுக்கு. நான் கூட எப்படி கொண்டாந்து உள்ளுக்கெல்லாம் அனுப்பாட்ட போகிறேன்னு நினச்சேன். தேவலாம் ஒரு ஆள் பார்த்து இன்னும் நல்லா தெளிவாலாம் சொல்லிவிட்டு அழகாக வந்துடும். இப்போ வந்த மாதிரி தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அங்கே ஏன் 2-3 டைம் ஆஃப் ஆனிச்சு தெரியுமா? ஹேண்ட் பிரேக் எடுக்க தேவையில்லை. எடுக்கக்கூடாது. அதுவும் மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, ஓட்டுறதுலாம் இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் ஆகணும், இன்னும் நல்லா ஆகணும். டெய்லி இருந்துக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தெல்லாம் ஓட்டலாம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஓட்டிடுமோன்னு நினச்சேன். தேவலாம். சரி மக்களே, எப்படி நான் ஓட்டினேங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். அம்மாலாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் எப்படி ஓட்டுறேன்னு. கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நல்லா ஓட்டுறேன்னா இல்லையா, இன்னும் எனக்கு என்னென்ன பயிற்சி தேவைங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்கள் அனுபவத்தை நானும் கேட்டு தெரிஞ்சு அதுபடி நடக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோவை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கற்றுக்குப்பான்னு சொன்னீங்கல்ல, அதனால் கற்றுக்கிட்டு போட்டாச்சு வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. அது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்கள். வணக்கம்.